அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. அதாவது நேற்றே நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். நேற்று நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 166 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் நடந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஒரு 2-4 ஒரு 6 டேஸாகவுமே பார்த்தீங்கன்னா 25,415 24,650 கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. அதாவது ஏறுறதுக்கு ஒரு 4, 6, 8, 10, 12, 14 அதாவது 15 டேஸ் ஏறுறதுக்கு டைம் எடுத்திருக்கு. பட் ஒரு 6 ட்ரேடிங் ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டேஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. எப்பவுமே பங்கு சந்தை ஏறுறதுக்கு தான் மெதுவாக டைம் எடுத்துக்குமே தவிர இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறங்கிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நியூஸ் வந்தோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா செல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. செல் அடிக்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை இறங்கிடும். இன்னைக்கு இறங்கினதுக்கு அதாவது நமக்கே நேற்று தெரிஞ்சிடுச்சு. அதாவது டெக்னிக்கல் வைஸாகவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே நமக்கு காட்டிருச்சு ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்னு. ஸோ நான் கூட என்ன சொல்லியிருந்தேன்னா 24,890 பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் அங்கிருந்து கண்டினியூவா ஒரு செல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே. இது எதனால இந்த அளவுக்கு செல்லிங் அப்படின்னா, வழக்கம் போலதான் ட்ரம்ப் சும்மா இல்லை. அதாவது நேற்றே வீடியோவில் தெரியாம சொல்லிட்டேன், அந்த மாதிரி குளோபல் மார்க்கெட்ல நல்லது நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையில நியூஸ் சேனலை நியூஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலே இவரோட ஃபேஸ் தான். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேராமெடிக்கல் செக்டார், அதாவது பேராமெடிக்கல்ஸுக்கெல்லாம் யூஎஸ்ல, அதாவது இந்தியாவில யூஎஸ்ல போறதுக்கு பேராமெடிக்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளுக்கெல்லாம் 100% கட்டணத்தை போட்டிருக்கிறாரு. அது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா அக்டோபர் 1 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் செக்டாருக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு சொல்லலாம். அது எப்படி அவ்வளோ பெரிய அடி விழுவுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விழுவும். ஏன் அப்படின்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற டிரான்சாக்ஷன்ல மிகப்பெரிய டிரான்சாக்ஷன் இந்த பேராமெடிக்கல் தான், மருந்து மாத்திரை சப்ளை பண்றது தான். இது மட்டும் கிட்டத்தட்ட 4,25,000 கோடி ரூபா இங்க இருக்கிற கம்பெனிஸுக்கு அடி உழுவறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த பேராமெடிக்கல் செக்டார்லயே நல்ல ஒரு பெரிய கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சன் ஃபார்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ், சிப்லா, பயோகான், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. இந்த கட்டணம் போடுறது தப்பு தான். ஏன் தப்பு அப்படின்னா, இப்போ யூஎஸ்ல என்ன சொல்றதுன்னா, யூஎஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெடிசன்ஸ்ல 45% இந்தியாவில அனுப்புற ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்துமே கூட இவர் கட்டணத்தை போட்டிருக்கிறாரு அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளா இருந்திருக்கணும். கொஞ்சமாச்சு யோசிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறப்ப இதுக்கு முன்னாடி அப்படிதான் H1B விசா போட்டுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா டாக்டருக்கு பஞ்சமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாரு. இப்ப நல்லாவே தெரியுது 45% இந்தியாவில தான் மருந்து மாத்திரம்லாம் யூஎஸ்க்கு வரும் தெரிஞ்சிருந்தும் கூட இவர் 100% போட்டிருக்கிறாரு அப்படின்னா இவர் ஏதோ ஒரு முடிவுல இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டாமா படத்துல வர மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிடணும். இவரை ஊரை விட்டு நாங்க ஒதுக்கி வைக்கிறோம், அதாவது 18 வருஷம் ஒதுக்கி வைக்கிறோம், இவங்க கூட எவனும் பேசக்கூடாது, அண்ணன் தம்பி புழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒதுக்கி தான் வைக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இதுக்கு மெயினான ரீசன், இந்தியாவுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது தான், வேற வழியே கிடையாது. இதை நம்ம ஏதாவது நிறுத்தணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கணும் சொன்னா மட்டும்தான் இது குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பேராமெடிக்கல் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் கண்டிப்பா போட்டிருக்கிறாங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் மெடிசன்ஸ் கொடுக்கறத விட நம்ம இந்தியாவில இருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 45% மெடிசன் அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நிறுத்தது முடியும். இப்போ சப்போஸ் நாங்கள் மெடிசனே கொடுக்கல, உறவே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸை நிறுத்திட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அவங்களுக்கு லாபம் தான். இப்போ பேராமெடிக்கல்ல 100% இம்போர்ட் கட்டணம் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபம் தான். இருந்தாலுமே ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு மருந்து இல்லைன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப தப்பான விஷயம் தான். ஒரு 100% டாரிஃப் போட்டிருக்கனால இதனால பார்த்தீங்கன்னா சன்ஃபாரம், அதாவது பேராமெடிக்கல் செக்டார்லாம் ரொம்பவே டவுனாக இருக்கு. இது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸா இந்தியாவில் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் $50 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கனால இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ். ரெண்டாவது ஐடி செக்டார் இந்த H1B விசாலேயே ஒரு பெரிய பிரச்சனை தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்குது RSSல. அதுக்கு மேலும் கொஞ்சம் குண்டு போடுற மாதிரி அசென்சர் நிறுவனம்
ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் குவார்டர்லி ரிசல்ட்ஸை விட இந்த டைம் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்கு ரெவன்யூ. என்ன காரணம் அப்படின்னா அசென்ச்சருங்கிறது ஒரு 30% இந்தியன்ஸ் வந்து அசென்ச்சர் நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறாங்க. அதாவது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அதிகமாக வேலை செய்கிற ஒரு முன்னணி கம்பெனி வந்து அசென்ச்சரும் பார்த்தீங்கன்னா ஒன்று. ஸோ இந்த H1B விசா ப்ராப்ளத்தினால அவங்களோட ரெவன்யூ வந்து அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வெளியானது. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் இன்னைக்கு வந்து 6வது செஷன்லையும் ஒரு பெரிய அடிதான். இப்படி தொடர்ந்து கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்கனால இப்போதைக்கு இது வந்து ரெக்கவரி ஆகுமாங்கிறதுக்கு டவுட் தான். ஏன்னா என்ன சொல்றதுன்னா இப்போ $50 பில்லியன் டிரான்சாக்ஷன் அடிபடுதுங்கிறது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது இந்த H1B விசா இந்த அசென்ச்சர் இந்த பஞ்சாயத்தும் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல. இதுலேயும் அசென்ச்சர் கம்பெனி வேற அவங்க வந்து ரெவன்யூ growth வந்து குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து வர்றப்ப கம்ப்ளீட் கொஞ்சம் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலை. இவர் இந்த பேராமெடிக்கலோட இது போட்டவுடனே மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய அடி. யூரோப்பியன் யுஎஸ் வந்து இறங்கல. யுஎஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்காது. ஏன்னா அவங்க கண்ட்ரியில தானே போடுறாங்க, அதனால அது இறங்காது. ஸோ மற்ற கண்ட்ரி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாக வந்திருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வந்து இறங்குது. இவர் மறுபடியும் சனி ஞாயிறு லீவ் இருக்கு. அந்த டைம்ல ஏதாவது பேராமெடிக்கல்ல ஒரு சரிங்க ஒரு 100% வேணாம் ஒரு 30% டிஸ்கவுண்ட் பண்ணி 70% கட்டிருங்கன்னு சொன்னா அது ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக மாறுதான்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதில் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ரெஷர்ல வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வந்து கேப் டவுன் விழுவதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நிஃப்டி 50, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியா செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வந்து ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோட கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து காட்டுது. என்எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3820 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 539, டிக்ளைன்ஸ் வந்து 2497 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து கீழே வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றதை விட ஒரு 5 மடங்கு ஸ்டாக்ஸ் வந்து கீழே வந்திருக்கு. இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி வருது. அன்சேஞ்ச் வந்து 84. ஏன் ரேர் அப்படின்னா ஐடி செக்டார் பெரிய அளவில் வந்து அடிபட்டிருக்கு. பேராமெடிக்கல் செக்டாரும் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணி எல்லா செக்டார் ஐடி செக்டார் இறங்கினாலே கொஞ்சம் எல்லா செக்டாரும் டவுன் ஆயிடும். ஓகேங்களா, 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 50 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 131 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் ரொம்ப 75 ஸ்டாக்ஸே ரேர்னு சொல்லியிருந்தேன். இப்போ 131 ஸ்டாக்ஸ் வந்து டவுன்ல இருக்கு. இல்ல பெரும்பாலும் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் இருக்கனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. செக்டார் வைஸ் க்ளோசிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 செக்டார் வந்து 2% மேல க்ளோஸ் ஆயிருக்கு, டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹெல்த் கேர் செக்டார் பேராமெடிக்கல்னால அது படுத்துருச்சு. ஐடி செக்டார் அசென்ச்சரோட ரெவன்யூ growth டவுன், அதுவும் ஓகே. ஃபார்மா செக்டார் சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கன்சர்வேட்டிவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2% மேல. மற்ற செக்டார் எடுத்துக்கிட்டோம் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ், இந்த மாதிரி ஃபைனான்ஸ் செக்டாரும் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டா டவுன். ஏதாவது ஒரு செக்டாராச்சும் தப்பிக்கும். இன்னைக்கு வந்து எல்லா செக்டாரும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டவுன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏதாவது ஒரு ஏதாவது கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ரிலையன்ஸ் மட்டும் ஒரு 4 பாயிண்ட் ஏறி இருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அதுவுமே டவுன் தான். மார்ஜி மட்டும் 10 பாயிண்ட் இருக்கு. நேற்று ஒரு 9 பாயிண்ட் ஏறின மாதிரி காட்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுலலாம் இது கிடையாது. ஓவரால் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல இருந்தும் பணத்தை பெரிய அளவில் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. இதில் எம்என்டம், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5% மேலே வந்து டவுன் ஆயிருக்கு. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 50 ஸ்டாக்ஸ்ல ஒரு 6-7 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் கெயினாக இருக்கு. அதில் டாப் 5ங்கிறது எல்என்டி, டாடா மோட்டார்ஸ், ஐடிசி, எச்ஆர் மோட்டார், ரிலையன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் செக்டார். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்க், எம்என்டம், எட்டர்னல், டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ். ஓகே, ஸோ ஓவராலாக நமக்கு என்ன இந்த டேட்டா சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வந்து ஃபாலிங் இருக்கு. மேபி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து மண்டே வந்து எதிர்பார்க்கலாம். மறுபடியும் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் அடுத்த சப்போர்ட் ஜோன் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ரெக்கவரியை பற்றி இப்போதைக்கு தெரியல. ஏன்னா ரெக்கவரி வந்து எப்போ எடுப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபால் எடுக்கிறப்ப
பிவோட் பாயிண்ட் தான், அதாவது பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ட்ராவல் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிவோட் பாயிண்ட்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன், நீங்கள் எல்லா ஸ்கிரிப்டுக்குமே போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அதாவது இன்னைக்கான ஹை வந்து 24,868 பிளஸ் லோ 24,629 பிளஸ் close 24,654 divided by 3 24,717 24,717 ஓகே. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பை வந்து பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்கிரிப்டுக்குமே பிவோட் பண்ணுறது ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மண்டே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே தான் இறங்கும். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ்னால கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, செக்டார் வைஸ் ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ்க்கு வந்து சப்போர்ட் பண்றதுனால ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் எடுத்தா கண்டினியூஸா இன்னைக்கு இறங்கின மாதிரி ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம பை ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா இந்த 24,717க்கு மேல ஒரு ஓப்பனிங் வச்சா மட்டும்தான் ஸோ நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த 24,890 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா இந்த கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இறங்கிட்டு இருக்கும். இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பிவோட்டை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்ம அடுத்த ரெக்கவரி வந்து எதிர்பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தான். இந்த பிவோட் வந்து எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 12,484. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 12,484. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியோட ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். ஃபின் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ் இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா பிவோட் ட்ரா பண்ணிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். மிட் கேப் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் மட்டும் 12,485. பேங்க் நிஃப்டி வந்து இப்போ நின்றுட்டு இருக்கிறது சப்போர்ட் ஜோன் தான். நேற்று எப்படி நிஃப்டி வந்து ஸ்டாண்டபிளா இந்த சப்போர்ட் ஜோன்ல வந்து நின்னதோ ஸோ இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குதோ ஸோ சேம் ஜோன்ல தான் பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து நிற்குது சப்போர்ட் ஜோன்ல, அதாவது 54,352. ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கண்டினியூஸா கீழே வந்துடும். இல்லை அப்படின்னா க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா மட்டும் பேங்க் நிஃப்டில மட்டும் கொஞ்சம் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா மட்டும் கொஞ்சம் ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா கேப் டவுனோ இல்லை லோவோ பிரேக் அவுட் பண்ணாலோ கண்டினியூஸா இன்னும் ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து பேங்க் நிஃப்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து மார்னிங்கே சொல்லியிருந்தேன், இந்த 5,000 இதை பிரேக் அவுட் பண்ணால் 5,824 வரைக்கும் போயிட்டு ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிடுச்சு. எந்த இடம் அப்படின்னா 5,813 ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த 5,824 5,830 சேஞ்ச் பண்ணிடுறேன். 812 ஓகே 812 சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து செல்லிங் வந்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து இன்னொரு இடம் வரும். இந்த 5,812க்கு கண்டிப்பாக அகைன் வந்து இந்த கேண்டில் வந்து வரும். ஸோ வந்தால் மட்டும் இந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு பேப்பர் ட்ரேடிங்கில் 5,812 வந்து வந்தால் மறுபடியும் செல் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த இடம் மேலே வராமல் அகைன் வந்து கீழே வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த இடம் வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடும் 5,697. ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் அகைன் வந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சைடு வந்து எதிர்பார்க்க முடியாது, ஒரு அப் அண்ட் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். அதான் 5,812க்கும் 5,697. இந்த 5,812 போயிட்டு வேகமாக ரொம்ப ஸ்பீடாக நமக்கு வந்து வால்யூம் எடுத்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்ல மட்டும் இந்த சப்போர்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா வேகமாக இறங்குற மார்க்கெட் கண்டினியூஸாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த டைம்ல மட்டும் சப்போர்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த 5,812 வந்ததுக்கு அப்புறம்
செல்லை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நின்றுட்டு இருக்கிறது சென்டர் பிளேஸில் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து கேப் அப் ஆன மாதிரி இருக்கும், ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து செல்லிங் தான். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு லோ வந்து 285.4. ஸோ அந்த 285.4க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா மட்டும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 282, 281 ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா நெகட்டிவ், ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் நியூஸ். அதை பேஸ் பண்ணி அகைன் வந்து ஒரு கேப் டவுன் அண்ட் செல் கண்டினியூஸ் அப் டு 24,348. நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 24,348 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.